அழகான கிராமத்தில் ரவி என்ற சிறுவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ரவி மிகவும் நல்ல மனசு கொண்ட பையன். தினமும் பள்ளிக்கு போகும் வழியில் கிராமத்தின் அழகை ரசித்து மகிழ்ந்தான். ஒரு நாள் பள்ளியில் இருந்து வீட்டிற்கு நடந்து வந்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு பெரிய மரத்தின் கீழ் ஏதோ ஒன்று பிரகாசமாக இருப்பதை ரவி கவனித்தான். அவன் அருகே சென்று பார்த்தான். அது ஒரு பழுப்பு நிற பணப்பை. ரவி அந்த பணப்பையை எடுத்துக்கொண்டு மெதுவாக திறந்து பார்த்தான். அதற்குள் பணமும் நாணயங்களும் இருந்தது. அதை பார்த்ததும் ரவிக்கு ஒரு சிறிய ஆசை வந்தது. இந்த பணத்தால் நான் நல்ல டைஸ் வாங்கலாமே என்று அவன் மனதில் நினைத்தான். ஆனால் சில வினாடிகள் கழித்து ரவி அமைதியாக யோசித்தான். ஐயோ, இது யாரோ ஒருவருடைய பணம். அவர்கள் இதை இப்போது தேடி கவலைப்படுவார்கள் என்று அவன் நினைத்தான். அந்த நேரத்தில் கிராமத்தில் ஒரு அண்ணன் கவலையுடன் மக்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். என் பணப்பை எங்கோ தவறி போய்விட்டது, யாராவது பார்த்தீர்களா என்று அவர் கேட்டார். அதை கேட்ட ரவி உடனே அந்த அண்ணனிடம் ஓடிச் சென்றான். அண்ணா, இது உங்கள் பணப்பையா என்று கேட்டான். அந்த அண்ணன் பணப்பையை பார்த்ததும் மிகவும் சந்தோஷப்பட்டார். ஆமாம்பா, இதுதான் என் பணப்பை, நன்றி என்று அவர் மகிழ்ச்சியாக சொன்னார். அங்கு இருந்த கிராம மக்கள் எல்லாரும் ரவியை பாராட்டினார். நண்பர்களே, நேர்மை எப்போதும் வெற்றி பெறும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.